யாழ்ப்பாணத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோரது வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் கடத்தி காணாமலாக்கப்பட்டனர். இந்த நிலையில் லலித், குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து கோட்டாபய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்தது. கோட்டாபய தனது வீட்டிலிருந்து சாட்சியம் அளிக்க முடியாது எனவும் கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்றும் மன்று நிபந்தனை அளித்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி பகல் 1 மணிக்கு ஆஜராகி நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றுக்கு சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் உத்தரவு பிறப்பித்தார்.